இன்டர்வியூஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணும் போதும் காலேஜ்ல போய் செஷன்ஸ் எடுக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் நாங்க கோடிங் பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க. மொத்தத்துல ஒரு 90% ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸும் கோடிங் பிடிக்காதுன்னு தான் இருக்கும். ஒட்டுமொத்த காலேஜ்லயும் 10% ஆட்களுக்கு தான் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கோடிங்ல. இந்த டெக்னாலஜி ஃபீல்டுல கோடிங் பிடிக்காத ஆட்களுக்கு, இல்ல கோடிங் தெரியாத ஆட்களுக்கு, இல்ல நம்ம டெக்னாலஜி ஃபீல்டு படிச்ச ஆட்களுக்கு எந்த ஃபீல்ட ஒர்க் அவுட் பண்ணலாம், நல்ல ஃபீல்டு எது, எப்படி சூஸ் பண்ண முடியும், இதை பத்தி எல்லாம் கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. டெக்னாலஜி ஃபீல்டுல படிச்சவங்க தான், ஆனா கோடிங் பிடிக்காத ஆட்களுக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. பலருக்கும் இருக்கிற டவுட் தான், நான் கோடிங் ஃபீல்டுலயே ஸ்டிக் ஆன் பண்ணுமா இல்ல வேற ஏதாச்சும் ஃபீல்டுக்கு போகணுமா. அப்போ நாம இங்க கோடிங் ஃபீல்டு தான் நல்லது, இல்லனா கோடிங் பிடிக்காதவங்க செய்யற மத்த ஃபீல்டு தான் நல்லதுன்னு எல்லாம் சொல்ல போறது இல்ல. அதெல்லாம் உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. உங்களுக்கு எந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல தான் நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனா ஒரு விஷயம் நான் கிளியர் பண்ணி தரேன், கோடிங்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம் தான் கோடிங் படிக்கிறது. அதே மாதிரி தான் டெக்னாலஜி ஃபீல்டுல கோடிங் படிச்சவங்களுக்கு இருக்கிற சான்ஸ் வேற ஒண்ணுக்கும் இல்ல. அவ்வளவு சான்ஸ் கோடிங் ஃபீல்டுல ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அப்போ அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். சோ ரொம்ப கவனமா தான் நீங்க எதை செலக்ட் பண்ணணும்னு முடிவெடுக்கணும். வேறொரு விஷயம், சிலருக்கு கோடிங் படிக்க முடியாதது அதுக்கு எப்படி சொல்றது, சரியான பேஸ் இல்லாத பிரச்சனை, இல்ல நல்ல ஒரு டீச்சர் இல்லாத பிரச்சனை, இல்ல நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்காத பிரச்சனை, அப்படியெல்லாம் கோடிங் படிக்க முடியாம போயிருக்கும். அப்போ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்லயே நிறைய நல்ல டியூட்டோரியல் வச்சுட்டு கோடிங் படிச்சு பாருங்க. பாசிபிளா இருந்தா அதுலயே ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. நிறைய சான்ஸ் இருக்கிற ஃபீல்டுன்னு தான் சொல்ல முடியும். இனி இன்ஜினியரிங்கே பிடிக்காத ஆளா இருந்தா சீக்கிரமா இன்ஜினியரிங் ஸ்டாப் பண்ணி வேற ஏதாச்சும் செய்ய பாருங்க. இது நான் சொல்லும் போது ரொம்ப பேருக்கு முரண்பாடா தான் தோணும். இப்படி எல்லாம் பண்ண முடியுமா, காலேஜ் விட முடியுமா, பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றது, ஐயோ முடியாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம கிட்டே இப்படி சொன்ன ரொம்ப பேர் இருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டியது, நீங்க சும்மா பேரண்ட்ஸ் பிளேம் பண்ணிட்டு பிடிக்காம கொண்டே சேர்த்து விட்டாங்க, அதனாலதான் எனக்கு வேற ஒன்னும் படிக்க முடியல, இடையில விட முடியாதுன்னு எல்லாம் யோசிக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இன்ஜினியரிங் பிடிக்கலன்னா நீங்க பேரண்ட்ஸையோ சொசைட்டியோ பிளேம் பண்றது இல்லாம நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு எதுவோ அதுல ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த காலத்துல நம்ம எந்த விஷயம் படிக்கவும் ஒரு யூனிவர்சிட்டியோடயோ இல்ல காலேஜோடயோ சப்போர்ட் தேவையில்லை. நமக்கு இன்டர்நெட்லயே எல்லா மெட்டீரியலும் அவைலபிளா இருக்கு. ஒரு விஷயம் கவனிக்கணும், மெடிக்கல் தவிர, ஒருத்தரோட உயிர் காப்பாற்றுற மெடிக்கல் தவிர நமக்கு எந்த ஃபீல்டா இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமா படிக்கவும் ஒர்க் அவுட் பண்ணவும் முடியும். அது நல்லபடியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு சின்ன அவுட்புட், ஒரு ரிசல்ட் பேரண்ட்ஸுக்கு காமிக்கணும். அது காமிக்கும் போதுதான் பேரண்ட்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லாம ஒண்ணுமே செய்யாம ஒண்ணுமே படிக்காம இருந்துட்டு எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கல, கோடிங் பிடிக்கல அப்படி சொல்லிட்டு இருக்காம சின்ன சின்ன ஒர்க் அவுட், சின்ன சின்ன ரிசல்ட் எல்லாம் கொண்டு வந்து நீங்க சொந்தமாவே நிறைய வேலை உங்களால இந்த காலத்துல பண்ண முடியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. இனி நாம கோடிங் பிடிக்காதவங்களுக்கு எந்த ஃபீல்டுல ஒர்க் அவுட் பண்ணா நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு ஜாப் செட் பண்ணலான்றத பத்தி பேசுவோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றது UI UX டிசைனிங். நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் UI UX டிசைனிங். அதுல UI என்னன்னு UX என்னன்னு புரிஞ்சுக்கணும். UIனா நம்ம இப்போ மொபைல் ஆப்ஸ் இல்ல வெப்சைட்ல எல்லாம் பார்த்திருப்போம். அதுல யூசர் இன்டராக்ட் பண்ற அதோட டிசைனிங் பார்ட் தான் UIன்னு சொல்லுவோம். UXனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எப்படி நாம யூசர் அதுல கீப் பண்ணும், எப்படி நாம யூசர் அந்த பேஜ்ல எங்கேஜ்டா வைக்கிறது, இதெல்லாம் தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் UXல வருது. அப்போ இது ரெண்டும் டிசைன் பண்ணி மேனேஜ் பண்ற ஆட்களை தான் UI UX டிசைனர்னு சொல்லுவோம். இதுக்கு தேவையானது பேசிக்கான கிராஃபிக் டிசைனிங்கோட நாலேஜ், அதே மாதிரி டிராயிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆட்களுக்கு தான் இந்த UI UX ஃபீல்டுல போக முடியும். ஒட்டுமொத்த டிசைனர்ஸுக்கும் நல்ல சான்ஸ் தான், நல்ல சேலரிக்கு தான் UI UX டிசைனர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அப்போ டிசைனிங் மைண்ட் செட் இருக்கிற ஆட்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண ரொம்பவும் நல்ல ஃபீல்டு தான் UI UX டிசைனிங். கிராஃபிக் டிசைனிங்கோட பேசிக் நீங்க காலேஜ்ல படிக்கிறப்பவே போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், அதே மாதிரி UI UX ஓட டூல் இருக்கு, அடோப் HD, ஸ்கெட்ச், அப்படி கொஞ்சம் டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸ்ல எல்லாம் கத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணி லேர்ன் பண்றதுக்கு சொந்தமா ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது ஃபீல்டு தான் டெக்னிக்கல் ரைட்டர். டெக்னிக்கல் ரைட்டர்னு சொல்லும்போது கண்டென்ட் ரைட்டிங்ல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதாவது ரீடிங், ரைட்டிங், இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளுக்கு டெக்னாலஜி நாலேஜ் கூட இருந்தா, டெக்னாலஜி நாலேஜ்னு சொன்னா பெரிய கோடிங் எல்லாம் இல்ல, பேசிக் திங்ஸ் பத்தின நாலேஜ் அப்படி இருக்கிற ஒரு ஆளா இருந்தா அவங்களுக்கு டெக்னிக்கல் ரைட்டரா மாறலாம். டெக்னிக்கல் ரைட்டருக்கு நீங்க எங்கேயும் ட்ரைனிங்கோ கோர்ஸோ இதெல்லாம் உங்களால பார்க்க முடியாது. பட் உங்களால பண்ண முடியற ஒரு விஷயம் இருக்கு. கிட்ஹப்ல எல்லாம் ஓபன் சோர்ஸா நிறைய ப்ராஜெக்ட்ல டெக்னிக்கல் ரைட்டர்ஸோட ரிக்வயர்மெண்ட் நிறையவே இருக்கு. அங்கெல்லாம் நமக்கு கண்டென்ட், அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் அப்படி எழுத வேண்டிய நிறைய ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப அங்க போய் உங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதுல மெயினா என்ன இருக்கும்னா, கம்பெனியோட ப்ராடக்ட் டீடைல்ஸ், ப்ராடக்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் வர யூஸ் கேசஸ், டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ஸ், மத்த டெவலப்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண
பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், இப்படி இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம டெக்னிக்கல் ரைட்டரா பண்ணலாம். மூணாவது ஃபீல்டு தான் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்னு சொல்றப்போ ஒரு ப்ராஜெக்டோட எல்லா விஷயங்களும், அதாவது இப்போ டெவலப்பரோட விஷயங்கள் இருக்கும், டெவலப்பர் கிட்ட இருந்து டெஸ்டிங், அதே மாதிரி ரிலீஸ், ப்ராஜெக்ட் மேனேஜரோட விஷயங்கள், இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ற ஆளு தான் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ன்ற பொசிஷன்ல வருவாங்க. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான அஜைல், ஸ்க்ரம், கன்பான் ஃப்ளோ, இப்படிப்பட்ட நிறைய மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரம் மாஸ்டர் எல்லாம் இருக்காங்க. ஸ்க்ரம் மாஸ்டர் சர்டிபிகேஷன் எல்லாம் எடுத்தாலே ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் பொசிஷன்ல நல்ல ஹை இன்கம் ஏர்ன் பண்ணவும் பெர்ஃபார்ம் பண்ணவும் முடியும். அப்போ ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா தான் நீங்க பாக்குறீங்கன்னா ஸ்க்ரம் மாதிரி இருக்கிற மெத்தட்ஸ் படிக்க பாருங்க. ஆல்ரெடி யூடியூப்ல எல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்து லேர்ன் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. நாலாவது ஃபீல்டு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மெயினா வருது ஒன்னு SEO, ஒன்னு SMM. SEOன்னா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ கூகுள் எல்லாம் சர்ச் பண்றப்போ நம்மளோட சைட் டாப்ல கொண்டு வருது, அதெல்லாம் தான் SEOன்னு சொல்றது. வேறையும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதே மாதிரி SMMனா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். நாம பாக்குற Facebook, Instagram இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்றது. அப்போ அதெல்லாம் தான் SMM பேஸ் பண்ணி வருது. அப்போ இந்த ரெண்டு ஃபீல்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் நீங்களாவே ஒர்க் அவுட் பண்ணவும் பல பேஜஸும் இப்போ சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியும். அப்போ அந்த மாதிரி உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்புறம் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப பேர் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் செய்யறப்போ மார்க்கெட்டிங்கை பத்தி ஒரு நாலேஜ் இல்லாம பண்றவங்க தான். அதுல ஒரு பயனும் இல்ல. இந்த SEO இல்ல SMM படிக்கிறப்போ மார்க்கெட்டிங் என்ன, ஒரு ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட் பண்றது, மார்க்கெட்டிங்கை பத்தி நல்லா லேர்ன் பண்ணுங்க. அதே மாதிரி காப்பி ரைட்டிங்ல நல்ல நாலேஜ் இருந்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல SEO SMM மட்டும் படிக்காம இப்படி டோட்டலா மார்க்கெட்டிங்ன்ற ஃபீல்ட பெரிய ஃபீல்டு, நல்ல இன்கம் கிடைக்கிற ஃபீல்டு தான். இந்த ஃபீல்ட பத்தின நல்ல நாலேஜோட மட்டும்தான் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இருந்தா தான் உங்களோட ப்ரொஃபைல் ஹை ப்ரொஃபைலா மாறும். அஞ்சாவது பாயிண்ட் தான் பிசினஸ் டெவலப்மெண்ட். பிசினஸ் டெவலப்மெண்ட் சொல்றப்போ கம்பெனிக்கு புது பிசினஸ் கொண்டு வருது, அதுக்கு தேவையானது புது ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் அப்ளை பண்ணணும், அப்படி இருக்கிற விஷயங்கள் பிளான் பண்றது தான் பிசினஸ் டெவலப்மெண்ட். பெரும்பாலும் கிளைண்ட்ஸோட இன்டராக்ஷன் இருக்கிறது பிசினஸ் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு இருக்கும். அப்போ நல்லா பேச, கிளைண்ட் டீல் பண்ற டேலண்ட் எல்லாம் இருந்தா பிசினஸ் டெவலப்மெண்ட் நல்ல ஒரு ஃபீல்டு தான். ஆறாவது பாயிண்ட் தான் பிசினஸ் அனலிஸ்ட். பிசினஸ் அனலிஸ்ட்னு சொல்லும்போது டெக்னாலஜி ஃபீல்டில் இருக்கிற ஆட்களும் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கிளைண்ட்டுக்கும் இடையில இருக்கிற இன்டராக்ஷன், அவங்களுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், அவங்க செய்யற டிஸ்கஷன். அதாவது பிசினஸ் டெவலப்மெண்ட் டீம் ஒரு ஒர்க் கம்பெனிக்கு கொண்டு வந்த அப்புறம் அது கிளைண்ட்டுமா டீலிங் டிஸ்கஸ் பண்றது, டெவலப்பர்ஸ்க்கு உள்ள டவுட் கிளியர் பண்றது, அந்த டீம் தான் பிசினஸ் அனலிஸ்ட்னு சொல்றது. அதே மாதிரி கம்பெனியோட மொத்தம் பிசினஸ் ஸ்ட்ரக்சரும் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றதெல்லாம் இந்த பிசினஸ் அனலிஸ்ட் டீமா தான் இருக்கும். அப்போ இந்த ஃபீல்ட்லயும் நல்ல சான்ஸ் இருக்கு. டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது தான் இங்க ஜாஸ்தி தேவைப்படும். டெக்னிக்கல் ரைட்டருக்கு எழுத ஹெல்ப் பண்றது பிசினஸ் அனலிஸ்ட் டீமா தான் இருக்கும். ரெண்டு டீமும் கோஆர்டினேட் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல இப்போ பிசினஸ் அனலிஸ்டும் பிசினஸ் டெவலப்மெண்ட்டும் ஒரே டீமா மாத்தி மாத்தி தான் ஒர்க் பண்றாங்க. பிசினஸ் அனலிஸ்டா எடுக்கிற எம்ப்ளாயியே கிளைண்ட்டுக்கு கால் பண்ணி பேசி புது டீல்ஸ் கொண்டு வர பாக்குறது. இவ்வளவு பாயிண்ட்ஸ் தான் மெயின்லி நம்ம டெக் ஃபீல்ட் ஆட்களுக்கு, ஆனா கோடிங் பிடிக்காத ஆட்களுக்கு நல்ல இன்கம்ல ஒர்க் பண்ண முடிஞ்ச ஃபீல்டு தான் நாம சொன்னது. ஆனாலும் இவ்வளவு இன்கம் கிடைக்காத ஃபீல்டு இருக்கு. இப்போ IT சப்போர்ட், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதே மாதிரி கால் சென்டர் சப்போர்ட், அப்படி இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்கு. இதுல ஒன்னும் ஹை இன்கம்க்கு போக முடியாது, ஆனாலும் சின்ன ஒரு ஒர்க்ன்ற மாதிரி பண்ண முடியும். என்ன கவனிக்கணும்னா, இதுல போக நாம சஜஸ்ட் பண்றது இல்ல. முடிஞ்ச வரைக்கும் மத்த ஃபீல்ட்லயே ஒர்க் அவுட் பண்ண பாருங்க. இனி நாம இதுக்கெல்லாம் மேல பார்க்க வேண்டிய லாஸ்ட் பாயிண்ட் தான் என்டர்பிரனர்ஷிப். என்டர்பிரனர்ஷிப் இப்ப நல்ல ஹிட் ஆயிட்டு இருக்கிற விஷயம் தான். அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், டெக்னாலஜில இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் ஒரு என்டர்பிரனரா ஆக முடியாது. அங்க நமக்கு வேண்டியது சேல்ஸ், மார்க்கெட்டிங், இந்த நெகோசியேஷன் ட்ரிக்ஸ், இப்படி இருக்கிற நிறைய விஷயங்கள் நீங்க படிக்கணும். அந்த நாலேஜ் தான் உங்களை ஒரு என்டர்பிரனரா மாத்த ஹெல்ப் பண்ணும். இல்லாம வெறும் டெக்னாலஜி மட்டும் வச்சு என்டர்பிரனர் ஆக முடியாது. ஒட்டுமொத்த இன்ஜினியரிங் காலேஜ்லயே வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்படுற ஒரு மிஸ்டேக் தான் இது. கொஞ்ச நாளே, ஆனா அது கிராஜுவலி கத்துக்க முடியும். ஆன்லைன்ல சொந்தமா இருந்து படிக்கணும். அப்ப என்டர்பிரனர் ஆக ஆசை இருந்தா அதோட பேசிக் ஸ்கில்லான சேல்ஸ் தான். சேல்ஸ் பத்தி நல்ல தெளிவு வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் என்டர்பிரனர் ஆகிறதுக்கான முயற்சியில முன்னாடி போக முடியும். இவ்வளவு ஃபீல்டுகள் தான் கோடிங் பிடிக்காத ஆட்களுக்கு, டெக்னிக்கல் ஃபீல்டு படிச்சவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஃபீல்ட். அதே மாதிரி ரொம்ப பேருக்கு டவுட் இருக்கிற ஒரு விஷயம், கன்ஃபியூஷன் இருக்கிற ஒரு விஷயம் தான் டெஸ்டிங் ஃபீல்டுக்கு போலாமா, அங்க கோடிங் இல்லையேன்னு தான். டெஸ்டிங் ஃபீல்டுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு மேனுவல் டெஸ்டிங், இன்னொன்னு ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இதுல மேனுவல் டெஸ்டிங் தான் இங்க இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஆனா மேனுவல் டெஸ்டிங் மட்டுமே படிச்சா நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் வேணும். நல்ல நல்ல கம்பெனிஸ்ல, நல்ல பொசிஷன்ல, நல்ல சேலரிக்கு போகணும்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல நல்ல நாலேஜ் வேணும். அப்போ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு சொல்லும்போது உங்களுக்கு கோடிங் தெரியணும். பேசிக் கோடிங் தான் அங்க வேணும். ரொம்ப எல்லாம் கோடிங் தெரிஞ்சிருக்க வேணாம். பட் கோடிங் சுத்தமா பிடிக்காத ஆளா இருந்தா டெஸ்டிங் ஃபீல்டுக்கு போகாதீங்க. டெஸ்டிங் ஃபீல்ட் கோடிங் தெரியாதவங்களுக்கான ஃபீல்டு இல்ல. இது ரொம்ப பேருக்கு டவுட் இருக்கு. கோடிங் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு டெஸ்டிங்க்கு போற ரொம்ப பேரை பார்த்திருக்கேன். அதனால தான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன். அப்போ இதெல்லாம் தான் கோடிங் பிடிக்காதவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நல்ல இன்கம்ல போகக்கூடிய ஃபீல்டுகள். இதுக்கு மேல சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல ஏதாச்சும் ஒரு ஃபீல்ட்ல எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு டவுட் இருந்தாலும் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க.
பண்ணுவோம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.